Good morning to all. My name is Saranya. என்னோட பையன் பேர் வந்து லோகேஷ் வருண், அக்கா பையனும் இங்கே தான் படிக்கிறான். அவன் பேர் சித்தார்த். மாண்ட் 1 and 2 வந்திருக்கான். இன்றைக்கி வந்து கிளாஸ் அப்சர்வேஷன் வந்தால் மாண்ட் 1 and 2 செக்ஷன் ஏவும் பி ரெண்டுமே பார்த்துட்டேன் நான். மாண்ட் 1ல் வந்து கோழி மேம், கார்கோழி மேம் சூப்பராக நடத்திருந்தாங்க. எப்படின்னா ப்ராக்டிக்கலாக பசங்களுக்கு எப்படி சொல்லி தா புரியும் அப்படின்ற மெத்தடில் சூப்பராக சொல்லி கொடுத்தாங்க. ஒரு பிக்சரில் படம் வரைஞ்சி இது என்ன ஷேப்ஸு, எல்லா பசங்களும் எனக்கே ஷாக்கிங்காக இருந்தது. எல்லா பசங்களும் ஷேப் கரெக்டாக சொன்னாங்க. அந்த ட்ரையாங்கிளுக்கும் ஸ்கொயருக்கும் டிஃப்ரென்ஷியேஷன் சூப்பராக சொல்லி கொடுத்தாங்க. ட்ரையாங்கிள்னால் வந்து ரெண்டு சைடு வந்து ஆப்போசிட் டைரக்ஷன் சேமாக இருக்கும், ஸ்கொயர் வந்து எல்லா சைடும் சேமாக இருக்கும் அப்படின்றது பசங்களுக்கு டக்குன்னு புரியுது. ஓ ட்ரையாங்கிளாக, ஏன்னா அந்த ஷேப் பார்க்கறதுக்கு இப்படி ஒரு ஸ்லைட் டிஃப்ரென்ஸ் தான் இருக்கும். ஆனால் வந்து கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. பசங்க எல்லாருக்கும் நல்லா புரிஞ்சுது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அதேமாதிரி அவங்களோட ரைம்ஸ் வந்து ஒரு வாட்டி ஸ்லோவாக சொல்லித்தராங்க, ஒரு வாட்டி ஸ்பீடாக சொல்லித்தராங்க. அதையும் பசங்க லிசன் பண்ணிவிட்டு சூப்பராக சொல்கிறாங்க. எனக்கு கார்கோழி மேம் எடுத்திருந்த கிளாஸ் ரொம்ப பிடிச்சிருந்து. நெக்ஸ்ட்டு பாரதி மேம் அதுக்கு மேலே பண்ணிட்டாங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அவங்க என்னென்னா ப்ராக்டிக்கலாக திங்ஸ் வச்சு சொல்லி கொடுத்தாங்க. அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. என்னென்னா இப்போ வந்து ஃபுல் எம்டினா வாயில் சொன்னால் புரியாது பசங்களுக்கு. ஒரு பாட்டில் ஃபுல்லாக தண்ணி வச்சுக்கிட்டாங்க, இது வந்து ஃபுல்லாக இருக்குது. ஒரு பாட்டில் எம்டியாக வச்சுருக்காங்க, இது எம்டியாக இருக்குது அப்படின்னும் போது அது பசங்களுக்கு ஈஸியாக புரியுது. வீட்டில் அம்மா இந்த பாட்டில் எம்டியாக இருக்குது அப்படின்னு சொல்லும்போது ஓகே மேம் சொல்லி கொடுத்தாங்களா, காலியாக இருந்தால் அது பேர் எம்டி, ஃபுல்லாக இருந்தால் அது பேர் ஃபுல்லு அப்படின்னு சொல்லிட்டு திக்கு தின்னு ஃபுல்லு எம்டி எல்லாமே சூப்பராக சொல்லி கொடுத்தாங்க. அவங்க கிளாஸில் இன்னும் ஆக்டிவாக பசங்க பதில் சொல்கிறாங்க. ஒரு சில பசங்களாம் அவங்களோட ஆம்பிஷன் நான் முடிச்சுட்டு வரும்போது கேட்டு வந்தேன், டாக்டராக போகிறேன், இன்ஜினியராக போகிறேன், போலீஸாக போகிறேன். இந்த வயசில் அச்சீவ்மெண்ட்லாம் வந்து கோல் பண்ணுற அளவுக்கு அவங்களுக்கு தெரியுது. நான்லாம் இந்த வயசில் என்னென்னா கேட்டிருந்தாங்கன்னா என்ன பண்ணுவோன்னு எனக்கு கண்டிப்பாக சொல்ல தெரிஞ்சிருக்காது. ஆனால் இந்த வயசில் அவங்களுக்கு ஒரு டார்கெட் வச்சு நான் இதான் ஆக போகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு முன்னாடி கிளாஸ் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி அவங்க ஒரு 3 திங்ஸ் சொல்கிறாங்க, என்னென்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கிளாஸில் கேட்குறாங்க. வந்து ஒன்று சாரி சொல்லணும், ஒன்று தேங்க்யூ சொல்லணும், அப்புறம் வந்து வெல்கம் சொல்லணும். இந்த 3 திங்ஸ் சொல்கிறாங்க. ஏன்னா இப்போ இருக்க பசங்க யாருமே சாரியும் சொல்கிறதில்ல, தேங்க்யூவும் சொல்கிறதில்ல. அவங்களுக்கு அதெல்லாம் சொல்லி தரதில்லை. ஆனால் இந்த ஸ்கூல் பொறுத்த வரைக்கும் சாரி சொல்ல தெரியுது, தேங்க்யூ சொல்ல தெரியுது. அது ரொம்ப மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங். ஒரு பசங்க நல்லா இருக்கணும், நல்லா வாழ்க்கையில் முன்னேறணும்னா இந்த 3 திங்ஸும் தெரிஞ்சிருக்கணுன்றது. அதுக்கப்புறம் ஒரு ரைம்ஸ் மாதிரி ஒன்று சொல்லி கொடுத்தாங்க, ஐ எம் பிகம் அ டாக்டர், ஐ எம் பிகம் அ இன்ஜினியர் அப்படின்னும் போது அவங்களுக்கு இப்பயே வந்து அவங்க செட்டை வந்து கோலை அச்சீவ் பண்ணுறதுக்கான டார்கெட் சொல்லி தராங்க. அதேமாதிரி ஒரு பசங்களை வந்து இவங்க ஸ்பெசிஃபிக்காக கேட்கல. நானே கூட ஒரு பையனை எழுப்பி தான் கேட்டேனே நான், இது என்ன ஷேப்பா அப்படின்னு சொன்னால் அந்த போய் கரெக்டாக ஷேப் சொல்கிறான். இது என்னதுப்பான்னு சொல்லிட்டு ஒரு பொருளை காட்டி சொல்கிறாங்க. பாரதி மேம் வந்து ரொம்ப ஆக்டிவாக சொன்னாங்க. அவங்க அந்த டான்ஸ் ஆடிட்டே ஸ்டூடெண்ட்டோட நல்லா மிங்கிள் ஆகி சொல்லி கொடுத்தாங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்து. நெக்ஸ்ட் வந்து பிரபா மேம் கிளாஸில் வந்து அவங்க கான்செப்ட் பேஸ் நடத்தினாங்க. இவங்க வந்து எப்படின்னா அந்த ஷேப்ஸு அது மாதிரி சொல்லும்போது இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா இந்த வேர்டு வந்து ரொம்ப கஷ்டம். கிராமர் நாம் படிக்கும்போதே கிராமர்னால் ரொம்ப கஷ்டமான சப்ஜெக்ட். ஆனால் இவங்க வந்து கிராமரை வந்து எவ்வளோ அழகாக பிரித்து சொல்ல முடியுமோ பிரபா மேம் அந்தளவுக்கு பிரித்து சொல்லி கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் வந்து அவங்க கிளாஸில் இன்னொரு ஸ்பெஷல் என்ன பார்த்தோன்னா 2 பசங்களாம் உட்கார வச்சு அவங்கவுங்க ஃப்ரெண்ட்ஸ் ஸ்கூலில் இப்போ நம்ம பேசிப்போல நார்மலாக பேசிக்கிற மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் ஸ்கூலில் பேசிக்கோங்க. ப்ரஷ், BRUSH, ப்ரஷ், இஷ்ன்ற வேர்டை ப்ரொனவுன்சேஷன் பண்ணி அந்த மாதிரி சொல்லித்தராங்க. இப்போ நம்ம ஃப்ரெண்டு சொல்லி கொடுத்தா நம்மளுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அந்த மாதிரி சொல்லி தரும்போது பசங்களுக்கு இன்னும் ஈஸியாக இருக்குது. 2 பேராக சேர்த்து வச்சுட்டு அது வந்து புது மெத்தட் ஒன்று ட்ரை பண்ணியிருக்காங்க, டீச் ஓகே மெத்தடா. அது என்னென்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்குள்ளே நார்மலாக பேசிக்கிற மாதிரி ப்ரஷ்னா என்னென்னு தெரியுமா தம்பி அப்படின்ற மாதிரி BRUSH ப்ரஷ், ஷிப் SHIP ஷிப், அந்த மாதிரி அவங்களுக்குள்ளே பேசிக்கும்போது ஏன்னா பசங்களுக்குள்ளே பேசிக்கிறது ஈஸியாக மண்டியில் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். ஈஸியாக அவங்க ஈஸிலி ஐடென்டிஃபை, ஈஸிலி வந்து ரிமெம்பரும் வச்சுக்க முடியுது. ஸோ அந்த மாதிரி சொல்லித்தரது எனக்கு இன்னும் ரொம்ப பிடிச்சிருக்கு. அதுக்கப்புறம் வெளியில் அந்த அப்சர்வேஷன் கிளாஸ் முடிச்சுட்டு வெளில வந்து பார்த்தா சிலம்பம் சொல்லி கொடுத்துட்ருக்காங்க. அதுக்குன்னு ஒரு தனி ஸ்டாஃப் போட்டு அதுக்குன்னு சொல்லித்தராங்க. பசங்க காலையில் ஒரு ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி பண்ணுறதுன்றது காலையில் நம்மளுக்கு நல்லா பிளட் சர்க்குலேஷன் அதிகமாக இருக்கும். அவங்க பண்ணும்போது அதுக்கு நாலேஜும் கெயின் ஆகும். ஏன்னா எங்களுக்குலாம் இந்த சின்ன வயசில் இதெல்லாம் சொல்லித்தரத்துக்குலாம் இல்லை. ஏன்னா இந்த மாதிரி ஒரு பெஸ்ட்டு ஸ்கூல் எங்களுக்கு கிடைக்கல நாங்கள் அப்போ படிக்கும் போதெல்லாம். இப்போ என் பையனை இந்த மாதிரி ஸ்கூலில் சேர்த்துருக்கிறது, எங்கள் அக்கா பையனும் இந்த ஸ்கூலில் தான் படிக்கிறான். நான் சொன்னேன் நாம் இங்கே பாண்டிச்சேரி இங்கே முடித்தாலும் பாண்டிச்சேரி அனுப்பிச்சி விட்டுணும், இந்த ஸ்கூல் விட்டு மாற்றக்கூடாது சுகன் நம்ம அப்படின்னு சொல்லிட்டு நான் அக்காட்டையும் சொல்லிட்டு இருந்தேன். அவளை கூட்டு போக கஷ்டமாக இருந்தது. பரவாயில்ல, கஷ்டமாக இருந்தாலும் கஷ்டப்படாத, பசங்க நல்லா படிக்கிறோன்னா இந்த ஸ்கூலே வச்சுக்கணும். ஐ எம் ப்ரவுட் டு சே இந்த ஸ்கூல் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஆச்சரியா வாவ் ஸ்கூல் இன் இந்தியா இஸ் வெரி 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 சூப்பர். I am very happy to visit this observation class. Thank you so much, ma'am.